இன்று மாலை பொறுத்தவரைக்கும் காற்றுடன் கூடிய கனமழை சில மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும், எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இனி எந்தெந்த தேதிகள்ல இந்த கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக இருக்கும், எந்தெந்த தேதிகள்ல மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா, அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல ஒரு குறைந்தது 5 முதல் 7 மாவட்டங்களுக்காவது மாலை நேரங்கள்ல கண்டிப்பாக மழை பெய்யும். ஆகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அடுத்தடுத்து வரும் நாட்கள் வெயிலுடைய தாக்கமும் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கப்போது. அதே சமயங்கள்ல மழையினுடைய தீவிரமும் அதிகமாக நம்ப எதிர்பார்க்க முடியும். குறிப்பிட்ட சில மாவட்டத்தில. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். ஏன்னா எந்தெந்த தேதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் இறுதி நாட்கள் வரைக்கும் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை பரவலாக வந்து கொண்டே இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, அதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரியில் சில பகுதிகள், அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள் உள் மாவட்டங்கள், டெல்டாவில் சில இடங்களிலும் பரவலாக பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் கிடைத்ததை பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். கடலோர மாவட்டத்திலேயே இன்னும் கனமழை வந்து தீவிரமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. தென்மேற்கு பருவமழை எப்போ நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கோ அப்போதான் கடலோர மாவட்டத்தில் அடிக்கடி மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். இப்போ சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் எப்பயாச்சும் ஒரு நாள் தாங்க மழை வருது, ஆனால் எங்களுக்கு அடிக்கடி எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேர வெப்பநிலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்து காணப்பட போகுது. அதனால் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பகல் நேரங்களில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். உள் மாவட்டங்களிலும் சரி. ஆனால் உள் மாவட்டங்களில் என்னதான் பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக இருந்தாலும் மாலை நேரங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பகுதியாகவும் பதிவாகக்கூடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 முதல் 8 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பதிவாகிட்டு இருக்கு. வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை உள் மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா விருதுநகர் மேற்கு பகுதி, திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், அதுக்கப்புறம் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை இருக்கும். ஆனால் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது பெரிதளவில் எதிர்பார்க்க முடியாது. பகுதியாக ஒதுக்கியே நமக்கு இந்த மழை பொழிவானது பதிவாகும் நண்பர்களே. அதனால் வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மட்டும் பரவலாக அவ்வப்போது மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. பெரிதளவில் நமக்கு வந்து மிக கனமழை, அதி கனமழை, அதிதீவிர கனமழை, புயல் சின்னங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரி இப்போ மழை இல்லாட்டியும் ஓரளவுக்கு வெப்பம் தண்ணீர் அளவுக்கு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரங்கள் வரைக்கும் நம்ம மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிக அளவு நமக்கு மழை தீவிரங்கள் கிடையாது. ஏன்னா கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு பகல் நேரங்களில் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கே தவிர மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியல. ஆனால் உள் மாவட்டங்கள் அப்படி கிடையாது. இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்லாம் மாலை அல்லது இரவு நேரத்திலும் பலமான காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும். நேற்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 10லிருந்து 12 மாவட்டங்கள் வரைக்குமே நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக பதிவாகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சில மாவட்டங்கள் மாலை 6 மணிக்கு பிறகு, சில மாவட்டத்தில் இரவு 8 மணிக்கு பிறகு மழை பொழிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு நேரங்கள் முக்கியமல்ல, மழை பொழிவே நமக்கு முக்கியம். ஒரு சில மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்து வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அடிக்கடி நிலவுகிறத நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பகுதியாக இருக்கும். இதுவே வட மாநிலங்களில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிவு எல்லாமே நமக்கு தீவிரமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை மற்றும் புயல் சின்னங்கள் குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் தற்போதைக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவாக இருக்குது. ஆனால் மே மாதத்தில் புயல் சின்னங்கள் உருவாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மே மாதங்களில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக முதல் 2 வாரங்களிலேயே
ஒரு குறைந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. அது எப்படி என்று அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம இன்னும் தெளிவாக நம்ம சொல்கிறோம். சற்றான எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வெயிலுக்கு தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கரையை கடக்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ எந்த தாழ்வு பகுதிகள் உருவாகினாலும் நமக்கு வந்து தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லுமே தவிர, அல்லது தமிழ்நாட்டை நெருங்கி வந்து அதுக்கப்புறம் விலகி போகும். மற்றபடி முழுமையாக வடகிழக்கு பருவமழை மாதிரி தமிழ்நாட்டில் கரையை கடந்து போகாது அப்படிங்கிறத மிக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கறத விட வெயிலுடைய கொடுமை தான் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசப்போகுது. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து பகல் நேரத்தில் 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 5 முதல் 6 நாட்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே, அது திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இந்த இடங்களுக்கு அதிக வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகும். வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச போகிறது. நண்பர்களே, தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, உஷாராக இருங்க. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.